தமிழ்நாடு பதிவுத்துறை பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனம் ஈர்க்கும் வகையில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம். சென்னை சிவானந்தர் சாலையில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பணியிடை நீக்கங்களை ரத்து செய்திட வேண்டும், அனைத்து நிலையிலும் பதவி உயர்வுகளை வழங்கி காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பொது மாறுதல் அளிக்கவும், நீண்ட தூர மாறுதல் பகராண்மை நியமனங்களை ரத்து செய்து கோரிக்கையின் பேரில் பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும், அனைத்து நிலையிலும் தகுதிகாண் பருவ நிறைவு, தேர்வு மற்றும் சிறப்பு நிலை ஆணைகளை தாமதமின்றி வெளியிட வேண்டும், நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பதிவு சட்டத்திற்கு புறம்பான சுற்றறிக்கைகளை ரத்து செய்திட வேண்டும், சார் பதிவாளர்கள் பணியில் 60% மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் 353 அலுவலகங்கள் ஒரு நபர் அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களை தற்காலிக பணிக்கத்தில் வைத்து பதிவுத்துறை பணியாளர்களை பணிச்சுமையை உள்ளது. இதனை கண்டித்தும் அனைத்து அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த கோரிக்கைகள் எதுவும் நிதி சார்ந்தது கிடையாது. இது தொடர்பாக பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் செயலாளரிடம் பலமுறை மனு அளித்தும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அந்த நிலையில் இந்த உண்ணாநிலை போராட்டம் நடத்துகிறோம் என கூறினார். பதிவுத்துறையில் உள்ள தமிழ்நாடு சார் பதிவாளர் சங்கம், தமிழ்நாடு பதிவுத்துறை அமைச்சு பணியாளர் சங்கம், பதிவுத்துறை அடிப்படை பணியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் சங்கம் ஆகியவற்றை கொண்ட பதிவுத்துறை பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசின் பதிவுத்துறையையும் இந்த குறிப்பா 5 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு கேட்டு இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பதிவுத்துறையில பல பணியாளர்கள், 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணியமர்த்தப்படாமல் உள்ளனர். இந்த கோரிக்கையானது தமிழக அரசினுடைய அரசாணை எண் 81/2022 பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணை பின்பற்றி அவர்களுக்கு உடனடியாக விசாரணை செய்து மீண்டும் பணியமர்த்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பதிவுத்துறையில் 2019க்கு பிறகு பொது மாறுதலானது நடைபெறாமல் உள்ளது. அதற்கு பதிலாக பொது மாறுதல் அல்லாத காலகட்டத்தில் பணியாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். மேலும் குறிப்பாக சென்னை மண்டலத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு மொத்த மண்டலத்தில் உள்ள பணியாளர்களையும் தென் மாவட்டங்களை நோக்கி பணியிட மாற்றம் செய்தார்கள். அதே மாதிரி இடையில் பணியிட மாற்றங்கள் செய்வதும், தொலைதூரத்திற்கு பணியிட மாற்றம் செய்வதும் என்ற போக்கு இருக்கிறது. அதற்கு பதிலாக தற்பொழுது ஏப்ரல் மாதத்தில் பொது மாறுதல் நடத்தப்பெற வேண்டும். அதற்கு இடையில் பணியாளர்களினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய பணியிட மாறுதலானது வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி பதிவு அலுவலகங்களிலும் பதிவுத்துறையில் 60%க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியிடங்களாக உள்ளன. இரவு காவலர், அலுவலக உதவியாளர், பதிவறை எழுத்தர் உள்ளிட்ட சார் பதிவாளர், இது போன்று பல்வேறு பணியிடங்கள் 60%க்கு மேல் காலியிடங்களாக உள்ளன. அந்த காலியிடங்களை நிரப்புவதற்கு ஆண்டுதோறும் பணி மூப்பு பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் என்று அரசாணைகள் உள்ளது. அதனை பின்பற்றி பதிவு மூப்பு பணியானது வெளியிடப்படாமல் பல ஆண்டுகளாக உள்ளது. அவ்வாறு பணி மூப்பு பட்டியலை வெளியிட்டு பதிவு உயர்வினை வழங்கி அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். மேலும் பல்வேறு பதிவு அலுவலகங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் சார் பதிவாளர் நிலையில் பதிவு பணியானது மேற்கொள்ளப்படாமல் உதவியாளர் நிலையிலும் இளநிலை உதவியாளர் நிலையிலும் பதிவு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை ரத்து செய்து 15 நாட்களுக்கு மேலே பகராண்மையில் கீழ்நிலையில் உள்ள பணியாளர்களை பணியிடமாற செய்து அதன் அடிப்படையில் பதிவு பணியானது மேற்கொள்ளப்படுகிறது. இது போன்ற பதிவு பணி மேற்கொள்ளக்கூடிய இந்த நிலையினை மாற்றி உரிய காலத்தில் அவர்களுக்கு பதவி உயர்வினை வழங்கி இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் இந்த பதிவு பணியானது திறம்பட செய்ய இயலும் என்று நாங்கள் அரசினை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பல்வேறு பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இந்த போராட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கூட்டமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.